வாழ்க வளமுடன். அனைவருக்கும் காலை வணக்கம். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மேசதா. இது சரஸ்வதி பூஜையினுடைய நாங்கள் எப்படி சரஸ்வதி பூஜை கொண்டாடணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு நம்ம வீடு வாசல் சுத்தம் பண்ணி நாம் அன்றாடம் பயன்படுத்தும் வீட்டு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தையும் நன்றாக சுத்தப்படுத்தி, அதுக்கப்புறம் நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம கல்விக்காக உள்ளது தான் சரஸ்வதி பூஜை. ஸோ மெயினாக அதை கொண்டாடும் விதமாக நாம் சரஸ்வதி அம்மாவுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த பூஜையை செய்கிறோம். அதற்கு நம்மளால் முடிந்த விநியோகமான சுண்டல், பொரி இது எதுனாலும் நம்ம கடவுளுக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைக்கலாம். இதில் நம்மளுடைய பிரார்த்தனைகளான பிள்ளைகள் நல்லாக படிக்கணும் அப்படின்ற கோரிக்கையை நம்ம அம்மாட்ட சொல்லும் போது அதனை நல்லபடியாக அவங்க செய்து வைப்பாங்க. மனசார நம்ம கடவுள்கிட்ட வேண்டுறப்ப நம்மளுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நடக்கும். நீங்களும் உங்களுடைய பிரார்த்தனைகளை அம்மாட்ட சொல்லி கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு பிரார்த்தனை வச்சுருப்பீங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் கண்டிப்பாக சரஸ்வதி அம்மா உங்களுக்கு நல்லபடியாக செய்து வைப்பாங்க. அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை